ஹலோ aspirants, வெல்கம் டு த செஷன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணபடி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு ஹோம்ஒர்க், நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேனோ அந்த பேராஜம்பிள்ஸ் அண்ட் எரர் ஸ்பாட்டிங் கொஷின் தான் நான் வந்து இந்த லைவில் வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன், சரியா? ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ லைவ் வந்து வர முடியல, பட் ஆனால் வந்து I've given it as recording, okay? ஸோ அதனால் செஷனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து கண்டினியூஸாக பாருங்கள், ஓகே? எஸ். ஸோ நேற்று செஷனில் வந்து நம்ம எரர் ஸ்பாட்டிங் நம்ம பார்த்துருந்தோம், அது இல்லாமல் கிளாஸ் டெஸ்ட்டும் பார்த்துருந்தோம், ஓகே? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவுசெய்து எல்லாத்தோட பேஸாக வச்சு வந்து சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஓகே? எஸ். ஸோ இனியோட கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜஸ்ட் ட்ரைங் டு டிஸ்பிளே த கொஷின், ஓகே? ஸோ நான் ஏன் இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இது ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க, நான் பார்க்கும்பொழுது வந்து 3 பேர் போட்டிருந்தாங்க, ஓகே? ஆல்ரெடி ரிப்பீட்டே பண்ணியிருந்தாலும் மேம் கேட்டிருந்தேன் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி குட். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட் ஆல்சோ, ஓகே? சரி, ஸோ நான் இங்கே வந்து எப்படி அதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ இங்கே எப்போவுமே வந்து பிரித்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே? ஒரு வேர்டுமே தனித்தனியாக போடும் பொழுது நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ஓகே? எஸ். ஸோ இங்கே வந்து one second, okay? ஸோ இங்கே வந்து the court observed this weekன்னு கொடுத்துருக்காங்களா, ஓகே? this week, ஓகே? ஸோ என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, இந்த கோவா ஃபவுண்டேஷன் கேஸில் வந்து கமர்ஷியல் மைனிங் ஆக்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. கேன் பி rapacious in the presence of clear laid down and strictly enforced conditions and இருக்கா? சூப்பர். அப்போ இந்த பக்கமாக வந்து நமக்கு V2 verb இருக்கா? சரி, V2 verb நம்ம இதை சொல்ல முடியாது. the absence of ஏதோ ஒரு கண்டிஷன், என்ன ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ்ட் கண்டிஷன், அதே மாதிரி இன்னும் ஒன்றும் இல்லை. அப்போது நம்ம லேட் டவுன் அப்படின்னு சொன்னால் இதை மட்டும் பண்ணல, ஓகே? ஸ்ட்ரிக்டாக அவங்க என்ஃபோர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ நீட் அன் அட்வர்ப் இயர், ஓகே? ஸோ இங்கே ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகே? ஸோ அப்போது த ஆப்சன்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் எதை பற்றி, ஒன்று வந்து கிளியராக லே டவுன் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, சில கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்போ இங்கே லேடுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட பேஸ் வேர்ப் நமக்கு லேவாக இருக்கும், ஓகே? லேட் இஸ் V2 ஃபார்ம், லேட் இஸ் V3 ஃபார்ம் ஆல்சோ, ஓகே? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் லைன்ற வேர்டு, பொய் சொன்னால் V2 V3 என்னது, லைன்றது நான் படுத்திருக்கேன், ஓகே? ஐ ஆம் லைங் ஆன் த பெட்னு இல்லை, ஷீ லைஸ்ன்னு சொல்லுவோம்ல, இதை வந்து பாஸ்ட்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத மட்டும் கீழே கமெண்ட்டில் போடுங்க, ஓகே? ஸோ இந்த கொஷனுக்கு நீங்கள் சொன்னபடி ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஓகே? வீல் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின், ஓகே? ஸோ நேற்று ஹோம்ஒர்க்கில் நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருந்தேன்னா, அட் த டெல்லி ஆட்டோ எக்ஸ்போ 2018 த கம்பெனி அன்வேல்ட் இட்ஸ் SP கான்செப்ட், ஓகே? டெல்லின்னு ஒரு எக்ஸ்போ பண்ணியிருக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. த கம்பெனின்னு சொல்லிட்டாங்க, V2 பாஸ்டில் சொல்லிட்டாங்க. அப்போ இட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அந்த கம்பெனியை தான் ரெஃபர் பண்ணுது, சிங்குலராக இருக்குது, SP கான்செப்ட், ஓகே? SUV டிசைன்ட் அண்ட் டெவலப்டு, ஓகே? ஸோ இட் இஸ் எக்ஸ்போ ஆட்டோன்றதுனால அது எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, SUV டிசைனில் பண்ணியிருக்காங்கன்றாங்க, டெவலப்பும் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? இந்தியன் மார்க்கெட்டுக்காக. இப்போது SUV அப்படின்றது கரெக்டாக, அண்ட் SUV. இப்போ சப்போஸ் SBI, இப்போ SBIக்கு வருமா ஆன் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது, ஆன் தான் வரும், ஓகே? எப்படின்னு பார்த்தீங்கன்னா SBIனா நமக்கு ஏவோட சவுண்ட் தான் வரும் தமிழில், ஓகே? எஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம், இங்கிலீஷில் எஸ், கரெக்டாக? இப்போ இந்த ஏன்றது நம்ம உயிர் எழுத்துன்னு தானே சொல்லுவோம். அப்போ உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆர்டிக்கல் என்னவாக இருக்கும்னா ஆன்ன்ற ஆர்டிக்கல் தான் வரும், ஓகே? கான்சனென்டலாக இருந்துச்சுன்னா ஏர்ன்ற ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி ஓவர் இயர் ஏ வராது, இட் இஸ் ஆன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், வேர் வி ஹவ் ஃபவுண்ட் எரர் இன் த சி பார்ட், ஓகே? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேராஜம்பிள்ஸ். ஸோ நேத்தோட பெண்டிங் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பேராஜம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எது இன்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம பிக் பண்ணோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பேராஜம்பிள்னு நினைக்கிறேன், கஷ்டமாலாம் இல்லை. இப்போ என் கண்ணில் வந்து ஏதாவது ரிப்பீட்டடாக இருக்கிற வேர்ட்ஸ் இருக்கா? தீஸ் மெஷர்ஸ்ன்னு இருக்குது, த மெஷர்ஸ்ன்னு இருக்குது, தீஸ் ரீசன்ஸ் இருக்குது, ஓகே? அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஹெல்த் கேரோட காஸ்ட் இருக்குது, சரி, ஓகே? அப்போது எனக்கு இது இன்ட்ரடக்டரி கிடையாது, சரி, இதுவும் இன்ட்ரடக்டரி கிடையாது,
இதுவும் இன்ட்ரடக்டரி கிடையாது. அப்போ பிடிஎஃப். ஆனால் இங்கே சர்டன் அதர்ஸ் ஃபீல் தட் இட்டுன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ இதுலேயும் ப்ரொனவுன் வந்துருச்சு, இன்ட்ரடக்டரி கிடையாது. அப்போ ஹெல்த் இல்லைனா சம் பீப்புள் அட்ரிபியூட் இட். ஓகே, இட்டுனா எதுன்னு தெரியல. ஹெல்த் கேர் cost have been skyrocketing in our country. அப்போ obviously we can fix D as the first statement. Am I right? D தான் first statement. நமக்கு R இருக்கியா? ஓகே, 6 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 6ல் அடுத்தடுத்து என்ன போட முடியும்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். assuming that all these reasons are true, the fact remains that there is an urgent need to check the accelerated cost and initiated suitable measures. அப்போ இந்த மெஷர்ஸை பற்றி தான் த மெஷர்ஸை நீங்கள் கொடுத்துருக்காங்களோ. சரி, பார்க்கலாம். இப்போ சில பேர் வந்து அட்ரிபியூட் பண்ணுறாங்க இட் டு த இன்க்ரீஸிங் க்ரீடினஸ் அண்ட் அமங் த மெடிகாஸ். இப்போ இங்கே வந்து இட்டுன்றது எதை ரெஃபர் பண்ணுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், த இம்பேக்ட் ஆஃப் தீஸ் மெஷர்ஸ் வில் பி விசிபிள் ஒன்லி ஆஃப்டர் அ கன்சிடரபிள் பாஸ் ஆஃப் டைம். ஒரு கன்சிடரபிள் டைம் போனால் மட்டும்தான் இதோட இம்பேக்டே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஹெல்த் கேர் காஸ்ட். இதை நம்ம இன்ட்ரடக்டரியாக போட்டோம்ல. த மெஷர்ஸ் இன்க்ளூட். அப்போ அந்த மெஷர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணுமா? அப்போது த மெஷர்ஸ் இன்க்ளூட் யோகா கிளாஸ் வித் எம்ஃபசைஸ் ஆன் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எக்ஸசைஸ் அண்ட் ஆல்சோ சேஞ்ச் இன் ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம சொல்லும் பொழுது மெஷர்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத கிளியராக நமக்கு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, அப்போது தீஸ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்கு அடுத்து சி வரும்னு சொல்லிடலாமா? இமீடியட் பேஸ். ஓகே, ஏன்னா வந்து இம்பேக்ட் ஆஃப் தீஸ் மெஷர்ஸ்னும் பொழுது அது என்னென்ன மெஷர்ஸ்ன்னு இங்கே தானே கோட் பண்ணியிருக்காங்க, அதனால் சொன்னேன். சர்டன் அதர்ஸ் ஃபீல் தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டிராஸ்டிக் சேஞ்சஸ் இன் பீப்புள்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹீட்டிங் ஹேபிட்ஸ். அதனால தான் இந்த சேஞ்சே நடக்குது, சில பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏல வந்து தீஸ் ரீசன்ஸ் இருக்குது, மெஷர்ஸ் இருக்குது. அப்போது இங்கே ஏ அப்புறம் இசி சொல்லலாமா? ஏன்னா எல்லாமே மெஷர் பற்றி இருக்கீங்க பாருங்களேன். அஸ்யூமிங் தட் ஆல் தீஸ் ரீசன்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். சரியா? அதுக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்க்கலாம். ஆர் ட்ரூ, த ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் there is an urgent need to check the accelerated cost and initiate suitable measures. அது என்னென்ன மெஷர்ஸ் ஈல இருக்குது. இப்போ இந்த மெஷர்ஸ் எல்லாம் என்னன்றது சியில் இருக்குது. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று ஏஇசி இருக்கும், இல்லை ஏஇசி இருக்கும், இல்லாட்டி ஏஇசி இருக்கும். இதெல்லாம் என்னோட பாசிபிலிட்டி. நம்ம ரீசனிங் பசில் மாதிரி போட்டோன்னா நமக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அப்போது இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னு பார்க்கலாம், இந்த 2 இடத்துல என்ன போடணும்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் அவுட் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொன்னால் பி லெஃப்ட் அவுட் அண்ட் ஈவன் எஃப். ஸோ பி என்ன சொல்லியிருக்கு, சம் பீப்புள் அட்ரிபியூட் இட். அந்த இட்டு என்ன? எஃப். சர்டன் அதர்ஸ் ஃபீல் தட் இட் இஸ் பிகாஸ். ஓகே, டிராஸ்டிக் சேஞ்ச். அப்போ அந்த சேஞ்ச் என்ன அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும்ல. ஓகே, டி போட்டுட்டோம். இதை எப்படி எலிமினேட் பண்ணலான்னா, இதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. ஓகே, இப்போது டிக்கு அடுத்தபடியே ஏ வருமா? வராதுல. அஸ்யூமிங் தட் ஆல் ரீசன்ஸ்ன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. அப்போது எனக்கு ஏன்னா ஆல் ரீசன்னா அது என்ன ரீசன் நான் சொல்லியிருக்கணும். அப்போ ஏக்கு முன்னாடி எனக்கு ரீசன் வந்திருக்கணும். ரீசன் எங்கே இருக்குது? ஏக்கு முன்னாடி எனக்கு ரீசன் வரணும்னா ரீசன் எங்கே இருக்குன்னா, சம் பீப்புள் அட்ரிபியூட் டு இன்க்ரீஸ் greediness. Certain others feel that it is because of drastic change in people's lifestyle and eating habits. Okay, assuming that all these reasons are true. Okay, நம்ம ஏக்கு முன்னாடி எஃப் போட முடியுமா? ஏன்னா இதுவும் இமீடியட் பேர் தான். ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஏசிஇ மட்டும்தான் இமீடியட்டுன்னு நினச்சேன். எஃப் போடலாம், அதுக்கப்புறம் ஏ போடலாம், இ போடலாம், சி போடலாம் போல். அப்போது இங்கே பாருங்களேன், எஃப் இங்கே வந்துடும், எஃப் இங்கே வந்துடும். இந்த பேர் அப்படியே பி இங்கே செட் பண்ணிடுவோம். ஆனால் பி கன்க்ளூடிங் தானா? சம் பீப்புள் அட்ரிபியூட்டட் டு த இன்க்ரீசிங் greediness among them. ஓகே, எனக்கு கன்க்ளூஷன் மாதிரி அது தெரியலையே. த இம்பேக்ட் ஆஃப் தீஸ் மெஷர்ஸ், இது வந்து கன்க்ளூடிங்காக சொல்லலாம். இங்கே பி போட்டு பார்ப்போம். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா? நீங்கள் இதோட ஆப்ஷன்ஸ் நான் வந்து ஆன்சர் கீ கொண்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் கீ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷனில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ ஏ ஆப்ஷனில் வந்து எனக்கு சப்போஸ் வந்து ஏ வச்சுருக்காங்க, பியில் வந்து எனக்கு சி வச்சுருக்காங்க, சி ஆப்ஷனில் சப்போஸ் டி வச்சுருக்காங்க, டி ஆப்ஷனில் எஃப் வச்சுருக்காங்க, அண்ட் இயில் வந்து தேவ் கெப்ட் பி. அப்போது வாட் இஸ் மிஸ்ஸிங்? இ இஸ் மிஸ்ஸிங். அப்போ தட் கெட்ஸ் எலிமினேட்டட், ரைட்? அங்கே வந்து வரவே வாய்ப்பு இல்லை. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் எது வரும்ன்ட்டு சூஸ் பண்ணிடலாம்.
இதுவான்ட்டு. ஏன்னா இந்த வரவே வராதுன்றது சப்போஸ் இங்கே எஃப் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதுதான் கரெக்டு. புரியுதா? அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்று ரீட் பண்ணி பார்க்கலாம். டிக்கு அடுத்தபடியாகவே எஃப் போட முடியுமா? ஓகே, இது போதுமே. டிக்கு அடுத்தபடியாக எஃப் போட முடியாதே. டி சொல்லியிருக்கிறது ஜென்ரல், இங்கே திடீர்னு சர்டன் அதர்ஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல. வாவ், ஸோ தட்ஸ் அ பிக் க்ளூ. ஸோ ஐ வுட் சே தட் DBFAEC இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பேராஜம்பிள். ஓகே, சரி. ஸோ இந்த பேராஜம்பிளை தயவுசெய்து சால்வ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் வந்து டஃப்பாக பேராஜம்பிள்ஸ் இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவைட் இன்ட்ரெஸ்டிங் திங். ஓகே, எல்லாருமே வந்து எஃபர்ட் போடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து நான் முடிஞ்சால் பார்ட் 7 ஃப்ரேசல் வேர்பாக கொண்டு வரேன். பட் இங்கே நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், சரியா? ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று வந்து அவர் லே ஆன்சராக போட்டிருந்தாரு, ஆனால் நான் லே வந்து அவர் கொடுத்த வேர்டுன்னு நினச்சிட்டேன். ஓகே, ஸோ லேன்ற வேர்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இப்போ சப்போஸ் ஷீ லேஸ் த பேபி ஓகே ஆன் த கிரேடில் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது லேஸுன்றது ஒரு ஆக்ஷனா? இப்போ இதை வந்து ஃப்ரேசல் வேர்பாக நான் சொல்லும் பொழுது எது கூடலாம் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லே ஆஃப். ஓகே, லே ஆஃப், ஓஎஃப் ஆஃப். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறதுக்கு. யூஆர் ஸ்டாப்பிங் டு யூஸ் த பர்டிகுலர் ஐட்டம். ஆர் ஒரு எம்ப்ளாயியை வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம், வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தையோ ஓரமாக எடுத்து வச்சிட்டோன்னா லே ஆஃப் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ டு ஸ்டாப் யூஸிங் சம்திங் ஆர் எம்ப்ளாயி சம்வானை வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது லே ஆஃப். ஸோ அந்த ஃப்ரேசல் வேர்ப். இல்லை மேம், இன்னும் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கே அதில்ன்னு பார்க்கணுன்னா லே டவுனுன்ட்டு நமக்கு ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது வந்து ஹாரிசான்டல் பொசிஷனில் நம்ம வந்து போட்டு வைக்கிறோம். ஹாரிசான்டல்னால் என்னது? எஸ், ஹாரிசான்டல் பொசிஷனுக்கும் வெர்டிக்கலுக்கும் கண்டிப்பாக தெரியணும். திஸ் இஸ் ஹாரிசான்டல், திஸ் இஸ் வெர்டிக்கல். ஓகே, அப்போ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுருக்கிறத தான் சொல்கிறாங்க லே டவுன் பண்ண வைக்கிறோம். இப்போ இந்த பேபியை கிரேடில் போடும்போது ஹாரிசான்டல் பொசிஷனில் தானே போடுவாங்க, வெர்டிக்கலாக போட மாட்டாங்கல்ல. வெர்டிக்கல் இஸ் இப்படி இருக்குது, சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ரைட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஹாரிசான்டல் பொசிஷனில் போடுறது மட்டும் இல்லாமல் இட் கேரிஸ் டிஃப்ரெண்ட் மீனிங் ஆல்சோ. ஒரு பிரின்சிபல் இல்லாட்டி ஒரு ரூல் நம்ம கொண்டு வரோம் ஒரு விஷயத்துக்கு அப்படின்னும் பொழுது அது எல்லாமே சொல்லலாம். ஒரு புது ரூல், ஒரு பிரின்சிபல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் லே டவுன் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஓகே, லே அவுட். லே அவுட்டுன்னு சொன்னால் இது நம்ம நிறைய விஷயம் டிசைன் பண்ணுறதை பற்றி பேசும்பொழுது ஒரு இப்போது சப்போஸ் நான் வந்து ஒரு ட்ரெயின் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்ட்டு ஒரு பிளான் நான் போட்டிருப்பேனா? எஸ், எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன்ட்டு அந்த பிளானை வந்து கிளியராக நான் போட்டிருக்கிறது தான் லே அவுட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது கிளியர் கட்டாக வந்து ஐ எம் மேக்கிங் சம் பிளான்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் லே அவுட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கால்ட் ஆஸ் லே ஓவர். லே ஓவர்னா டு போஸ்ட்பான் திங்ஸ். ஓகே, போஸ்ட்பான் பண்ணிவிட்டு இது இப்போ பண்ண போகிறது கிடையாது, இல்லாட்டி யூ ஆர் பிளானிங் டு டிலே திங்ஸ் அப்படின்னும் பொழுது யூ கேன் யூஸ் த வேர்ட் லே ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லே இன்டு. லே இன்டுனா என்ன சொல்கிறாங்கன்னா டு அட்டாக் சம்ஒன் ஃபிசிக்கலி. ஓகே, அடித்து இதாக பண்ணுறதோ இல்லை வேர்பலியோ நம்ம பண்ணலாமா? பேசியும் அட்டாக் பண்ணுறோம் இல்லை ஃபிசிக்கலாகவும் அட்டாக் பண்ணுறோன்னா லே இன்டு. எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வி ஹாவ் ஒன் மோர் ஃப்ரேசல் வேர்ப். ஆனால் இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறது இல்லை. லே அப். ஓகே, ஸோ லே அப்புன்னு சொன்னால் என்ன மீனிங் வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லேன்ற வேர்டை வேறு ஏதாச்சும் ப்ரிப்போசிஷன் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரிப்போசிஷன் என்ன, எஸ் இந்த ப்ரிப்போசிஷன் என்ன, அதுக்கப்புறம் அதோட மீனிங், இது ரெண்டுமே கீழே கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வில் வாட்ச் அண்ட் டேக் யூர் நோட்ஸ். ஓகே, ஆனால் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க, உங்களோட நோட்ஸ் இன்னொருத்தவங்க வந்து படிக்க போகிறாங்க. ஸோ அதனால் ப்ராப்பர் டேட்டாவாக இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஐ திங்க் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேசல் வேர்ப்ஸோடைய அந்த இன்ஃபர்மேஷன் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகே, ஸோ மண்டே வந்து நான் உங்களுக்காக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு
ஐ மீன் ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் மாதிரி கொண்டு வரேன். ஸோ யாராவது வந்து எக்ஸாம் பேங்க் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப இங்கிலீஷில் வந்து பேசிக்காக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸாக அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஆஸ்க் தெம் டு ஜாயின் அண்ட் ப்ரிப்பேர். ஓகே, ஸோ இங்கிலீஷ் செஷன் வந்து ஏதாச்சும் ஒன்று லைவ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் அவாய்ட் இட். எஸ், ஸோ ஐ விஷ் தட் யூ கைஸ் வில் prepare well for the exam. Yes, thank you.